வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கும். கடகம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில வழிகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏனென்றால் சொன்னாலும் அதை யாரும் முழுமைக்கும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் முடியாது என்பதால் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணைகள், நண்பர்கள், பெற்றோர்கள் என அனைவரிடமும் உங்களால் கூறிவிட முடியாது. அதையெல்லாம் கூறினீர்கள் என்றால் உங்களை பைத்தியக்காரன் என்றும், இவன் என்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி நடந்து கொள்கிறான் என்றும் உங்கள் மீது தவறான ஒரு பிம்பத்தை நிச்சயமாக வைத்து விடுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் அனைவரிடமும் சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் சொன்னால்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கும். ஆனால் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு தான் இருந்தது. அதை நண்பர்களிடமும் சொல்ல முடியவில்லை, குடும்பத்தினரிடம் சொல்ல முடியவில்லை. உங்களுக்குள்ளேயும் வைத்துக் கொண்டு தினமும் அந்த வழியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டும் இருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும் வரைக்கும் வெளியில் எல்லோருக்கும் தைரியமாக தெரிந்த நீங்கள் தனியாக இருந்த நேரங்களில் மட்டும் மனதுக்குள் உடைந்து போயிருக்கலாம். நீங்கள் கூட்டத்துடன் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கூட நீங்கள் தைரியத்தை தேடி கொடுப்பீர்கள். அவங்களுடைய மைனஸ் என்னவென்று பார்த்து பேசாமல் அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணலாம், இதை சொன்னால் அவங்களுடைய மனதானது தைரியமாக மாறும் என்று எல்லா விதமான விஷயங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். அதனாலேயே உங்களுடைய சமூக தளங்களில் இருக்கக்கூடிய இடத்தில் கூட நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தைரியமான ஒரு நபராகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள மட்டுமே தான் தெரியும் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதானது உடைந்திருக்கிறது என்பது. இந்த காயங்கள் எப்பொழுது ஆறும் என்று உங்களையே நீங்கள் கேள்வி கேட்ட ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. சில கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டுமே தான், சில நபர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஆனால் சில கடகம் ராசிக்காரங்க யாரிடமும் பகிர முடியாத மன சுமைகளை இன்னும் சுமந்து கொண்டு தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அந்த சுமைகளை எப்படியாவது விட்டு விலக வேண்டும், அதிலிருந்து எப்படியாவது நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நீங்களும் நினைத்திருக்கலாம். இருந்தாலும் அதற்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று எதுவுமே கிடைக்காமல் கூட போயிருக்கலாம். ஜோதிடத்தில் சந்திரன் மனதை குறிக்கும் கிரகமாகவே கருதப்படுகிறார். அதனாலேயே மன உணர்வுகள் அதிகமாக இருக்கும் காலங்கள் சிலருக்கு சவாலாக இருக்கலாம் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. ஆனால் எந்த இரவும் நிரந்தரங்கள் கிடையாது. விடியல் வரும் போல மனதிற்கும் மெதுவாக ஒளி திரும்பக்கூடிய நாட்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்படும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்தளவுக்கு எதை செய்கிறோம், அதை எப்படி செய்கிறோம் என்பதில் மிகப்பெரிய ஒரு கவனம் என்பது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிய நண்பர்கள் இன்னும் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை நினைத்து தினசரி அழுகக்கூடி அவர்களை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் உங்களை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய உண்மை. கஷ்ட காலத்தில் தோள் கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்பிய நண்பர்கள் உங்களின் பொருளாதார வீழ்ச்சியை கண்டதும் ஒவ்வொன்றாக விலகத் தொடங்கியிருப்பார்கள். உங்களுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். சுற்றிலும் ஆட்கள் இருந்தும் உங்களுக்குள்ள நீங்களே முற்றிலுமாக உடைந்து போய் அனாதையான ஒரு உணர்வோடு வாழ்ந்த ஒரு நாட்களும் காலங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளி உலகிற்கு உங்களை தைரியமானவர்களாக காட்டிக்கொண்டாலும் மனதிற்குள் உடைந்த கண்ணாடியாக தனிமையின் கொடூரத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு எது செய்வது அதை எப்படி செய்வது, எந்த முறையில் செய்தால் அது நமக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் யோசித்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடிக்கொண்டீர்கள். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தேடி கொடுக்க போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இந்த ஒரு தேதி முதல் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் அல்லது நாளை முதலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நன்மைகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்றாக தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உருவாக்கிவிடும். கல்வி பணிகளில் மேன்மைகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. சிந்தனைகளில் ஒரு தெளிவானது பிறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். துணைவர் வழி உறவுகளால் ஆதாயங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிட்டது. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் இப்பொழுது அதிகரித்து உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் நிச்சயமாக வந்துவிடலாம். அரசு காரியங்களில் ஆதரவுகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். பணி நிமித்தமான சில நுட்பங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மனதில் இருந்த பயங்கள் குறைந்து தைரியம் என்பது இப்பொழுது அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். கடந்த கால இழப்புகளாலும் தோல்விகளாலும் உங்களுடைய மனதில் குடியேறி இருந்த இனம் புரியாத பயங்களும் தயக்கங்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகப் போகிறது. கடகம் ராசியின் இயல்பான உணர்ச்சி போராட்டத்தை கடந்து மனதில் புதிய துணிச்சல்களும் நம்பிக்கைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும். என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்களுக்குள்ள இப்பொழுது மேலோங்க ஆரம்பிக்கும். அதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்பது தானாகவே பிறந்துவிடும். இனிமேல் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வல்லமையை இறைவன் உங்களுக்குள்ள இப்பொழுது வழங்கப் போகிறார். எனவே எல்லா விதமான விஷயங்களிலும் இனிமேல் பயம் என்பது இல்லாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் அமைதியாக உழைக்கும் மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். பாராட்டு கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய பொறுப்பை நேர்மையாக செய்து கொண்டே தான் இன்னும் இருப்பீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய உழைப்புக்கு மற்றவர்கள் புகழ் பெற்றதாக தோன்றியிருக்கலாம். என்னுடைய முயற்சியை யாராவது ஒரு நாள் கவனிப்பார்களோ என்று மனதிற்குள் நீங்கள் ஏங்கிக் கொண்டு தான் இத்தனை நாட்களும் நீங்கள் நிச்சயமாக இருந்தீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில கடகம் ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து செய்த உழைப்புக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். புதிய பொறுப்புகள், மேலதிகாரிகளின் நம்பிக்கை அல்லது பதவி உயர்வுக்கான சூழல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமையப் போகிறது. இது அமைகிறதா இல்லையா என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இன்னும் நன்றாக தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உருவாக்கிவிடும். கல்வி பணிகளில் மேன்மைகள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. சிந்தனைகளில் ஒரு தெளிவானது பிறந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறிவிடுவீர்கள். துணைவர் வழி உறவுகளால் ஆதாயங்கள் என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வந்துவிட்டது. வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் இப்பொழுது அதிகரித்து உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கும் நிச்சயமாக வந்துவிடலாம். அரசு காரியங்களில் ஆதரவுகள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். பணி நிமித்தமான சில நுட்பங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மனதில் இருந்த பயங்கள் குறைந்து தைரியம் என்பது இப்பொழுது அதிகரித்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். கடந்த கால இழப்புகளாலும் தோல்விகளாலும் உங்களுடைய மனதில் குடியேறி இருந்த இனம் புரியாத பயங்களும் தயக்கங்களும் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகப் போகிறது. கடகம் ராசியின் இயல்பான உணர்ச்சி போராட்டத்தை கடந்து மனதில் புதிய துணிச்சல்களும் நம்பிக்கைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும்.
என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன உறுதி உங்களுக்குள்ள இப்பொழுது மேலோங்க ஆரம்பிக்கும். அதனாலேயே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்பது தானாகவே பிறந்துவிடும். இனிமேல் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வல்லமையை இறைவன் உங்களுக்குள்ள இப்பொழுது வழங்கப் போகிறார். எனவே எல்லா விதமான விஷயங்களிலும் இனிமேல் பயம் என்பது இல்லாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வாய்ப்பை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் அமைதியாக உழைக்கும் மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். பாராட்டு கிடைக்காவிட்டாலும் உங்களுடைய பொறுப்பை நேர்மையாக செய்து கொண்டே தான் இன்னும் இருப்பீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய உழைப்புக்கு மற்றவர்கள் புகழ் பெற்றதை